அவளுடைய அறைக்கு வந்த அஜய் அவள் வைத்திருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தான். அவள் ஒரு ரசிகை, என்னை மட்டும் ரசிக்கும் ரசிகை. ட்ராயர் திறந்து சிரிஞ்ச் டேப்லெட்ஸ் எல்லாம் தூக்கி எறிந்தான். அவள் படுக்கையில் படுத்து கொண்டான். எவ்வளவு இரவுகள் தூங்காமல் என்னை நினைத்திருந்திருப்பாள். அந்த வேதனையை தவிர்க்க தான் தினமும் நைட் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கிறாள். எவ்வளவு நாட்கள் அவன் அருகாமையை தேடி இருப்பாள். அவள் தலையணை எவ்வளவு நாட்கள் நனைந்து இருக்கும். அவளுடைய வேதனைகளின் நினைவுகளில் அவன் தூங்கி போனான். அவள் அவளுடைய அறைக்கு வந்தாள். அவன் ரொம்ப அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். அவள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை அறியாமல் கண்ணீர் வழிந்தது. நீ என்னுடையவனாக இருந்திருந்தால் இப்படி கை கட்டி உன்னை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பேனா? வெளியே ஹாலில் இருக்கும் சோஃபாவில் படுத்து கொண்டாள். இருவரும் இதுவரை இல்லாத நிம்மதியான தூக்கம் தூங்கினர். இரவு 7 மணியளவில் ஸ்ரீ, விஷ்ணு, சாவிமா, தர்சன், திவ்யா எல்லோரும் வந்தனர். இவள் ஹாலில் தூங்குவதை பார்த்து சிரித்து கொண்டனர். ஸ்ரீ தூங்கும் அபியை சார அருகில் போட்டுவிட்டு சென்றாள். தன்னை அறியாமல் தூக்கத்தில் கூட குழந்தையை கட்டி கொண்டு சோஃபாவில் இருந்து விழுந்து விடாதபடி அரவணைத்தபடி தூங்கினாள். திவ்யா சாரு ரூமில் பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில், சாருமா ரூமில் அப்பா தூங்குறாங்க என்று ரகசியமாக விஷ்ணுவிடம் சொல்லிவிட்டு அஜயிடம் போய் படுத்துக்கொள்ள தர்சன் நேரே அவன் மார்பில் ஏறி படுத்து கொண்டான். அஜய் இருவரையும் அவனுள் இறுக்கி கொண்டான். குழந்தைகளுக்கு இந்த தந்தையின் இறுக்கம் இதமாக இருந்தது. அவர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் அனுபவித்தனர். தர்சன், அப்பா இங்கே தூங்கு இனிமே டெய்லி. திவ்யா, ஆமா நீ இங்கேயே இருப்பா ப்ளீஸ் என்று அவன் தலையில் இருக்கும் காயத்தை இதமாக வருடி கொடுத்தாள். இந்த அன்பு மட்டும் தானே வேண்டுமென்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அஜய், ரொம்ப சீக்கிரம் உங்க எல்லோரோடும் இருப்பேன். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? திவ்யா, வெயிட் பண்ணுவோம். அஜய், யூ ஆர் தி பெஸ்ட். தர்சன், மீ டூ. அஜய், எஸ்டியர் என்று அவன் நெற்றியில் இதழ் பதித்தான். அவனை தூக்கி கொண்டு திவ்யாவுடன் வெளியே ஹாலுக்கு வந்தான். சாவி, என்னப்பா எழுப்பி விட்டுட்டாங்களா? அஜய், அதெல்லாம் ஒண்ணுமில்லை, நானே எழுந்துட்டேன் என்று தூங்குபவளை பார்த்து கொண்டே டைனிங் ஹால் வந்தான். அஜய், என்ன மேடம் இன்னைக்கு போகல போல இருக்கு? விஷ்ணு, ஓவர், ரெஸ்ட் எடுக்கட்டும். அஜய், டே கொன்னுடுவேன், அவளை டீஸ் பண்ணாதே. விஷ்ணு, அவகிட்ட பண்ண மாட்டேன், ஆனா உன்கிட்ட பண்ணுவேன். அஜய், அப்புறம் நைட் தூங்க மாட்டான். ஸ்ரீ, அவளை எழுப்பி விடு. ஸ்ரீ, அந்த வேலையெல்லாம் அபி பண்ணிடுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி வந்து அழ ஆரம்பிப்பான், ஆட்டோமேட்டிக்கா அழுந்துடுவா. அஜய், ஸ்ரீ, அவகிட்ட கோபம் எதுவும் காட்டாதே, ரொம்ப மனசு வெறுத்து போயிட போறா. அதெல்லாம் அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அஜய், என்னவோ பண்ணுங்க என்ற நிமிடம் அபியின் அழுகை சத்தம் கேட்டது. சாரு திக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். அழாதேடா செல்லம், என்ன ஆச்சு? அவன் வயிற்றை தடவி, ஓ பசிக்குதா? அவனை தோளில் போட்டுக்கொண்டு சமையலறையில் இருந்த ஸ்ரீயிடம் கொடுத்தாள். அவனின் பார்வை தன்னை துளைப்பதை அறிந்துதான் இருந்தாள். ஸ்ரீ அவனை தூக்கி கொண்டு குழந்தைக்கு பாலூட்ட அவள் அறைக்கு சென்றாள். சாருவும் பின்னாலே போனாள். விஷ்ணுவும் அஜயும் எப்படிப்பட்ட நட்பு என்று பார்த்து சிரித்து கொண்டனர். சாரு, ஸ்ரீ என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுது, ப்ளீஸ் என்னோட பேசாம இருக்காதேடி. ஸ்ரீ, நீ என்ன பண்ணி இருக்க தெரியுதா? சாரு, நல்லாவே தெரியுது, தப்புதான், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். ஸ்ரீ, உனக்கு நாங்க எல்லாம் இல்லையா? ஏதாவது பிரச்சனைனா நாங்க உனக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டோமா? சாரு, இல்லை ஸ்ரீ, உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு தான். ஸ்ரீ, அப்போ என்ன வேற ஆளா நினைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படிதானே? சாரி, இல்லை ஸ்ரீ, நீ வேற நான் வேறேன்னு நினைக்கல. எனக்காக என்னவெல்லாம் பண்ணியிருக்க எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு சொல்ல தெரியல. ஐ ஃபீல் டெஸ்பரேட். ஸ்ரீ, நீ அப்படி நினைக்க கூடாதுன்னு தானே நாங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். சாரி, என்னை மன்னிச்சிடு ஸ்ரீ. ஸ்ரீ, நீ இப்படி நினைக்கிறேன்னா நானும் விஷ்ணுவை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். அம்மா அப்பாவெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். நான் நம்ம குழந்தைகள் மட்டும் இருக்கலாம், இல்லைனா எங்கேயாவது போயிடலாம். சார், ஐயோ ஏண்டி அப்படி சொல்லல? என்னோட வேதனையை நீ அனுபவிக்க கூடாது, என்னால் தாங்க முடியாது. ஸ்ரீ, எனக்கும் அப்படிதான் இருக்கும். நீ வேதனைப்பட்டா என்னால் மட்டும் தாங்க முடியுமா? சரி, நீ என்னை மன்னிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லு, செய்யற. ஸ்ரீ, சத்தியமா? சார், எஸ் சத்தியமா, நீ சொல்றத செய்யற. ஆனா என்னோட எப்பவும் போல பேசணும். ஸ்ரீ, சரி, பேச்சு மாறக்கூடாது. நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். சார், இது மட்டும் வேண்டாம். ஸ்ரீ, அப்போ சரி, நான் சொல்றத எப்போ ஒத்துக்கிறியோ அப்போ பேசிக்கலாம்.
சார் ரொம்ப கொடுமையாக இருக்குடி, என்னை கொடுமைப்படுத்தாதே. ஸ்ரீ இதோ பாரு, நீ ஹாலில் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ பெட்ரூம் போயிட்டா என்னால் உன்னை பார்த்துக்க முடியலை. உன்னோட பெட்டில் உன்னை பார்த்துக்க ஒருத்தர் வேணும், இல்லை நான் உன்னோட பெட்டில் தூங்கணும். நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. சாரு அதிர்ந்தா. ஸ்ரீ நல்லா இருக்கணும்னு அவள் நினைக்க அவள் அது வேண்டாம் என்று விஷ்ணுவை விளக்க முடிவு செய்து விட்டாள். இல்லை வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீயே யாரை சொல்லறாயோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா. ஸ்ரீ சரி, ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கோ. நீயா யாரையாவது முடிவு பண்ணினாலும் சரி, இல்லை நான் முடிவு பண்ணணும்னு சொன்னாலும் சரி. ஆனால் இதுக்கு நடுவில் வேற ஏதாவது நீ முடிவு பண்ணின, லைக் நீ எங்காவது போயிடலாம் இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம்னு, உனக்கே தெரியும் நான் நரகத்துக்கு கூட உன்னோட வருவேன்னு. இங்கே இருக்கிற குழந்தைகளை அனாதையாக ஆக்கிடாதே. சாருவுக்கு இது ஒரு பயங்கர எச்சரிக்கையாக இருந்தது. சரி என்று தலையாட்டினாள். சாரு அழுது கொண்டே, இப்போ நான் டியூட்டி போகட்டுமா. ஸ்ரீ இல்லை, இனிமே நீ டே ஷிஃப்ட் போ, அதுதான் உனக்கு பர்மிடேட். சாரி இல்லை, இப்போ இங்கே அஜய் வேற இருக்கார், அதனால நான் இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஸ்ரீ அவர் உன்னை என்ன பண்ணுறாரு. சார் என்னால் அவனை மறக்க முடியலடி, ப்ளீஸ். நான் இங்கே இருந்தால் அவனோட பார்வையில் விழுந்துடுவேன். இன்னொருத்தி கூட கல்யாணம் ஆன மனுஷனோட என்னோட கட்டிலை ஷேர் பண்ண முடியுமா. ஸ்ரீ அதுதான் அவரை மறந்துடுன்னு சொல்லுறேன் இல்லை. சார் அதுக்கு நீ எனக்கு டைம் கொடுத்து இருக்க இல்லை, இன்னைக்கே மறக்க முடியுமா. என்னோட மனசை புரிஞ்சுக்கோ. ஸ்ரீ சரி, அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு போ. மத்தியானம் நீ செஞ்சு கொடுத்தது அவருக்கு நல்லா இருந்துச்சா, அதான். சார் அவனை மறக்கவும் சொல்லுற, அவனுக்கு சமைக்கவும் சொல்லுற, எப்படி நீ இப்படி பைத்தியமா ஆன. ஸ்ரீ அவரை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, இல்லை முடியலையா என்னோட அண்ணன்னு நினச்சிக்கோ, இல்லை உன்னோட குழந்தைகளோட அப்பாவுக்கு செஞ்சு கொடு, போதும். வேற எதுவும் அவரை பற்றி நினைக்காத. இப்போலேருந்து பழகிக்கோ. அவர் உனக்கு முன்னாடி இருந்தாலும் உன்னால் அவரை தாண்டி போக முடியும்னு நீ நடந்து காட்டணும். அப்போதான் நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும். சார் இப்போதைக்கு இவளை சமாளிக்கணும் என்று நினைத்து கொண்டு சமையலறைக்கு சென்றாள். மதியம் சமைத்தது போலவே ரொம்ப கேர் எடுத்து சமைத்தாள். அதற்குள் ஸ்ரீ அபியை தூங்க வைத்து டைனிங் டேபிள் அருகில் உட்கார்ந்தாள். சாரு காதில் விழுவது போல விஷ்ணுவிடன், ஏங்க இப்போ சாரு தனியாக இருக்கிறதுனால தானே அவளுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் அவளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அஜய் விஷ்ணு இருவரும் அதிர்ந்து நின்றனர். ஸ்ரீ என்ன அப்படி பார்க்குறீங்க, அண்ணன் தான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சாருவுக்கு என்ன ரொம்ப வயசாச்சா என்ன, அவளுக்கும் ஒரு நல்ல துணை தேவை, அதான் 6 மாதம் டைம் கொடுத்து இருக்கேன். அதுக்குள்ளே அவள் அண்ணனை மறந்துட்டு வேற ஒருத்தரை அவளே பார்த்தாலும் சரி, இல்லை நான் பார்த்து சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டா. ஆமாம் தானே சாரு. சாரு அஜயை முடித்து கொண்டே, ஆமாம், 6 மாதத்துக்குள்ளே நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா ஸ்ரீ சொல்கிற ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா ஸ்ரீ சொல்கிற ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் என்ன, ஸ்ரீக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நேற்று தான் சஞ்சய் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணினார். ரொம்ப சீக்கிரம் எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு மனதளவில் தயாராகிடுவேன் என்றாள். விஷ்ணு, என்னோட பொண்டாட்டி எப்போவுமே ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட்டுடுவா என்றான் அஜயிடம் ரகசியமாக. அஜய், இல்லை எனக்கு டைம் கொடுத்து இருக்கா, சீக்கிரம் எல்லாம் முடிச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. விஷ்ணு, என்ன பண்ண போகிற. அஜய், டே எனக்கு கவுண்டவுன் ஆரம்பிச்சிடுச்சு, நான் இன்னைக்கு நைட் போகிறேன், இப்படி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. விஷ்ணு, அப்போது உன்னோட பொண்டாட்டி சமைச்சதை சாப்பிட்டு போ, இல்லைன்னா அதை எனக்கு கொடுத்துடுவாங்க, அப்புறம் அவ்வளவுதான், நான் செத்தேன். அஜய், டே இப்போ தானே சொன்னேன் அவளை டீஸ் பண்ணாதேன்னு என்று அவன் தலையில் ஒரு குட்டு வைத்தான். விஷ்ணு ஆ என்றதும் அனைவரும் விஷ்ணுவை பார்த்தார்கள். அவன் தலையை தடவி கொண்டே ஸ்ரீயை பார்த்தான். அவள் கண்ணை சுழற்றி அந்த பக்கம் பார்த்தாள். அவளிடம் ரகசியமாக, இப்படி கண்ணை சுழற்றாதேன்னு எத்தனை முறை சொல்லியிருக்க, உன்னை கவனிச்சுக்கிறேன், ஏதோ கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னு பார்த்தேன், இன்னைக்கு உண்டு உனக்கு. ஸ்ரீ முகம் சிவந்தாள். ஸ்ரீ, சாரு இன்னைக்கு நான் உன்னோட படுத்துக்கிறேன், ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட பேசி. விஷ்ணு கையை டேபிள் மேல் தட்டி ச என்றாள். அவள் அழகாக சிரித்தாள்.
ஸ்ரீ அவனிடம் ரகசியமாக ஒரு 6 மாதம் உங்களை காய விட்டாதான் சரிபடுவீங்க. விஷ்ணு கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிடுங்க மேடம், யூ ஆர் கேபபிள் என்று சொல்லி அஜயிடம் சென்றான். டேபிளுக்கு சாப்பாடு வைத்து அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். ஸ்ரீ சாரு நீயும் உட்காரு. சாரு இல்லை நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஸ்ரீ உட்காரடி. அப்புறம் எப்படி உன்னோட புருஷனோட அண்ணன் முன்னாடி எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவ? சாரு அவளை முறைத்து உட்கார்ந்தாள். அனைவரும் சிரித்து பேசி சாப்பிடும்போது ஒரு சத்தம் கேட் வாசலில் கேட்டதால் விஷ்ணுவும் அஜயும் கேட்கிட்ட போக அங்கு ரொம்ப தெரிந்த உருவம் நந்தினி செக்யூரிட்டியுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள். இந்த இடத்தில் நந்தினியை பார்த்தவுடன் இருவருக்கும் பேரதிர்ச்சி. அஜய் விஷ்ணுவை உள்ளே போக சொன்னான். செக்யூரிட்டியை அமைதியாக இருக்க சொல்லி நந்தினியிடம், என்ன நந்தினி, உங்கள் குழந்தைகளை பார்க்க வந்தீங்க, அப்புறம் எதுக்கு உங்கள் முன்னாள் பொண்டாட்டி கூட தங்கிட்டு இருக்கீங்க? அஜய், உனக்கு தேவையில்லாத விஷயம். நந்தினி, எது தேவையில்லாத விஷயம்? கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி தேடுவாங்களாம். நான் உங்கள் பொண்டாட்டி, ஞாபகம் இருக்கா? அஜயின் கோபத்தை தூண்டி விட்டுவிட்டார். தன்னை பற்றி பேசினால் தாங்கக்கூடியவன் அவன். லதாவை பற்றி பேசினால் கொலை கூட செய்வான். இதோ பாரு, அடிக்கிறதுக்காக கூட உன்னை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்ணு முன்னாடி நிற்காதே, போயிடு. நந்தினி, நான் எதுக்கு போவேன்? கூப்பிடு உன்னோட ஆசை நாயகியை. நாக்க பிடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு தான் போவேன். அஜய் பொறுமை மீறி அவளை அடிக்க கை ஓங்க சாருவின் கைகள் அவனை தடுத்தது. சாரு, என்ன கேட்கணும் கேளு. நந்தினி, என்னோட புருஷனை இங்கே கூப்பிட்டு உன்னோட வச்சிருக்கிய வெக்கமா இல்லை? சாரு பொறுமையாக, இதோ பாரு, நீ நாக்கை அடக்கி பேசு. உனக்கு உன்னோட புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை. நீ அவரை யாரோ ஒருத்தரை வச்சு கண்காணிச்சுட்டு இருக்க. அதுக்கு நீ தான் வெக்கப்படணும். இங்கே இவர் வந்தப்போ அவருக்கு அடிபட்டு இருக்கு. ட்ராவல் பண்ண முடியாததால் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கார். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சரி, நீயே சொல்லு. இதுவரை உனக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. எத்தனை முறை என்னை அவரோட படுக்கையில் பார்த்து சொல்லு. இதோ பாரு, உன்னை மாதிரி தரம் கெட்டு ரோட்டில் நின்று சத்தம் போடுற ஐடியா எனக்கு இல்லை. உன்னோட புருஷனை உன்னோட முந்தானையில் முடிஞ்சுக்கோ. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தை தரக்குறைவாக என்னை பற்றி பேசினா அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீ இனிமேல் என்னை என்ன பேசினாலும் இந்த வீட்டு வாசல் முன்னாடி பேசாதே. ஐ வான் யூ. இங்கே இருக்கிற கேமரா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐ வில் சூ யூ. ஐ சேலஞ்ச். ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அலாங் வித் யுவர் ஹஸ்பண்ட் என்று திரும்பி பார்க்காமல் போனாள். நந்தினி வார்த்தையின்றி நின்றாள். அஜய் ஒரு நிமிடம் ஸ்டன் ஆனவன். இப்படி உன்னோட புருஷனை இன்னொருத்திக்கிட்ட கொடுத்துட்டு போறியேடி லதா, நான் நியாயமா? கல்யாணம் வேற பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு போறியே. உன்னை அப்படி இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுப்பேனா? இவ்வளவு நாள் உன்னை விட்டு நான் பட்ட வேதனை போதாதா என்று புலம்பினான் மனதில். நந்தினி, என்ன கேவலப்பட்டது போதுமா? அவளே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லறா. நீ அவளை நினச்சிட்டு என்னோட வாழ்க்கையையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க. வா, இனிமேலாவது நாம் சேர்ந்து வாழலாம். அஜய் மிரட்டி, ஒருத்தரோட காதலை வாங்க முடியாது. உன்னை நான் ரொம்ப வெறுக்கிறேன். நந்தி, நீ ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுகிற. உன்னோட பொண்ணு உயிரோடு இருக்க நான் தான் காரணம். என்னோட போன் மாரோ அவள் உடம்பில் இருக்கு. உனக்கு எவ்வளவு பெரிய வரம் நான் கொடுத்து இருக்கேன் தெரியுதா? நீ ஒரு பயனாளி. நீ என்னை வெறுக்கிறது நியாயம் இல்லை. அஜய், சட்டப், இதை பற்றி இங்கே ஏன் பேசுகிற? கெட் லாஸ்ட் என்றவன் அவனுடைய கார் எடுத்துக்கொண்டே கிளம்பினான். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த திவ்யா ஒன்றும் புரியாமல், அப்பா கோபமாக போகிறாங்க, எனக்கு பாய் கூட சொல்லலை என்று நினைத்து கொண்டாள். நந்தினி அவள் கார் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அவளுக்கு இன்று சாரு பேசியது ரொம்ப அவமானமாக இருந்தது. அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று கர்வம் கொண்டாள். சாரு அஜயை பற்றி கண்டுக்காமல் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. அஜய் பாதி வழியில் வண்டியை ஓரமாக நிறுத்தி விஷ்ணுவுக்கு கால் செய்தான். டே, என்ன நடந்தது பார்த்தியா? விஷ்ணு சிரித்தான். பார்த்தியா என்னோட தங்கச்சி வீரத்தை? அஜய், எப்படிடா? எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. வாயே பேச வரல. ஆனால் இவன் மறுபடியும் லதா மேலே வெஞ்சன்ஸ் வச்சு ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமாக இருக்கு. அஜய், அவகிட்ட போய் லதா உன்னோட புருஷனை கூட்டிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டான். நிஜமாவே அவள் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவாளோன்னு பயமாக இருக்கு. விஷ்ணு, பயந்துக்காத, பார்த்துக்கலாம். சரி, திவ்யா குட்டிக்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டேன். ரொம்ப கோபமாக இருக்கா. அஜய், ஐயோ டென்ஷனில் மறந்துட்டேன். அவகிட்ட கொடு. விஷ்ணு, உன்கிட்ட பேச மாட்டாள். அப்புறம் நீயே சமாளிச்சுக்கோ. விஷ்ணு, சீக்கிரம் உன்னோட பிரச்சனையை முடி, அப்புறம்தான் எதுவும் பண்ண முடியும். அஜய், சரி, என்னோட வேலையை முடிக்கிறேன் என்று சொல்லி ஃபோன் வைத்தான். தொடுதிரையில் சிரித்து கொண்டிருந்த சாருவை முத்தமிட்டான். எப்படி நீ இப்படி மாறிட்ட?
யோசித்தான். நந்தினியை பிரச்சனை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றணும். நந்தினி அவள் உயிருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி இருக்கா. அவளை நிரந்தரமாக என்னோட வாழ்க்கையை விட்டு துரத்தலைன்னா மறுபடி வருவா. அவளோட அம்மா அப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? பேசி பார்க்கலாமா? ஏதோ செய்யணும், யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. அஜய், சுந்தர், நான் உன்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தேனே. சுந்தர் சார், நந்தினி நம்ம கஸ்டடியில் இருந்தப்போ எடுத்த வீடியோ கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நந்தினி கொஞ்சம் ஃபாலோ பண்ணதுக்கு தெரிஞ்சது அவங்க டீமில் ஒருத்தன் கூட மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்காங்க. அவங்க உறவு என்னன்னு தெரியலை. அவங்க இப்போது ஷூட் விஷயமாக தங்கி இருக்கிறது ஹோட்டல் சிட்டி வியூவில். ஆனால் இன்றைக்கி அவங்க உங்களை சேஸ் பண்ணிவிட்டு கோவை வந்து இருக்காங்க. அஜய், அவள் என்னை சேஸ் பண்ணுறான்னு எப்போ தெரியும்? சார், இப்போது சரியாக ஒரு 40 மினிட்ஸ் முன்னாடி. ஏன்னா அவங்க உங்கள் வீட்டு முன்னாடி நின்று சண்டை போட்டு இருக்காங்கன்னு நம்ம பசங்க சொன்னாங்க. முன்னாடியே அலாட் பண்ணாததுக்கு சாரி, ஃபோன் வை என்று ஃபோன் வைத்தான். மறுபடி ஒரு ஃபோன் சஞ்சயிடம் இருந்து. டே, எங்கே இருக்க? அஜய், கோவையிலேருந்து ஜஸ்ட் கிளம்புறேன். சஞ்சய், செல்ஃப் டிரைவிங்கா இல்லை டிரைவர் இருக்காரா? அஜய், இல்லை, செல்ஃபு தான். சஞ்சய், அப்போது வெயிட் பண்ணு, நான் வரேன், லொக்கேஷன் அனுப்பு. லொக்கேஷன் அனுப்பி அரை மணியில் வந்தான். சஞ்சய் அவனுடைய காரை டிரைவரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு அஜய் காரில் டிரைவர் சீட்டில் ஏறிக்கொண்டான். அஜய், என்ன திடீர்னு? சஞ்சய், ஒரு சின்ன ஐடியா, அதான் அதை நடைமுறைப்படுத்த நான் வந்தேன். அஜய், சொல்லுங்க. சஞ்சய், இப்போ நாம் சென்னை போகிறோம். விஜய் அங்கே வந்துடுவான். ஒரு அவசர முடிவு எடுக்கணும், அதுதான். அஜய், எதை பற்றி? சஞ்சய், உன்னோட வாழ்க்கையை பற்றி. இவ்வளவு நாள் ஏனோ தானான்னு இருந்தாச்சு. இப்போ கொஞ்சம் சீரியஸாக இதை பற்றி முடிவு எடுக்கலாம்னு தான். அஜய், நான் தான் எல்லாத்தையும் சிக்கலாக்கி வச்சிருக்கேனே, எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். சஞ்சய், அதுக்கு தானே அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம். அஜய் நெகிழ்ந்து போனான். சென்னை வரை சஞ்சயை கார் ஓட்டி வந்தான். அஜய் தூங்கினான். ஒரு ஹோட்டல் முன்னாடி நிறுத்தி அஜயை எழுப்பி ரூம் போட்டு சஞ்சய் படுத்து விட்டான். அஜய்க்கு விஜய் ஃபோன் செய்தான். எங்கே? அஜய் ஹோட்டல் பெயர் சொல்லி ரூம் நம்பர் சொல்லி வைத்தான். விஜயும் சேர்ந்து கொண்டான். மூவரும் சாப்பாடு ஆர்டர் செய்து சாப்பிட்டன. சஞ்சய், இந்த விஷயத்துக்கு நாம் மட்டும் போனால் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் மாமனார் மாமியாரை கூப்பிட்டுக்கலாம். அஜய், எதுக்கு? சஞ்சய், நந்தினி பேரண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அஜய், ஏதாவது பிரச்சனை ஆகிடாதே. சஞ்சய், நாம் டீசெண்டாக ட்ரை பண்ணுறோம். முடியலைன்னா அடாவடி பண்ண வேண்டியது தான். அஜய், ஒரு டாக்டர் எப்படி இப்படி? சஞ்சய், ஹலோ, நானும் ரவுடி தான். விஜய், போதும் உங்கள் பிராணம். அவங்களுக்கு இப்போதான் ஃபோன் பண்ணினேன். அவர் 11 மணிக்கு வரேன்னு சொன்னார். இப்போது உன்னோட டர்ன். நீ நந்தினி அப்பா அம்மாவை வெயிட் பண்ண சொல்லு. அஜய் ஃபோன் செய்து தகவல் தந்து நந்தினிக்கு தெரியாமல் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தான். மணியானதும் மூவரும் நந்தினி வீட்டை நோக்கி விரைந்தனர். பிரியா அப்பா நேராக அங்கு வந்து விடுவதாக சொல்லியிருந்தார். அஜய், விஜய், சஞ்சய், பிரியா அப்பா அம்மா ஐவரும் நந்தினி வீட்டில் நுழைந்தனர். நந்தினி அப்பா, வாங்க அஜய். அஜய் மட்டும் வராருன்னு நினச்சேன். நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க, உட்காருங்க. ஏதாவது பிரச்சனையா? நந்தினி அம்மாவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். அஜய், இங்கே இவங்க எல்லோரும் எனக்காகவும் நந்தினிக்காகவும் வந்திருக்காங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட். பட் நந்தினி என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரியலைன்னா நான் இப்போ சொல்லுறேன் என்று சொன்னான். அஜய், அப்படி ஒரு நிலைமையில் என்னை த்ரெட்டன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை பிடிக்கலை. அதுவும் இல்லாமல் இப்படி அச்சுறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் எனக்கு இன்னும் அவள் மேலே வெறுப்பு தான் அதிகமாச்சு. என்னால் நந்தினியை தொட முடியலை. அஜய், கல்யாணம் பண்ணி 3 வருஷமாக எங்களுக்குள்ளே ஒன்றும் நடக்கலை. என்னோட மூச்சு காற்று கூட அவள் மேலே பட்டதில்லை. உண்மையை சொல்லணும்னா இனிமேலும் என்னால் அவள் கூட பெட் ஷேர் பண்ணிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நான் வேசக்டோமி பண்ணிக்கிட்டேன். மீன்ஸ் என்னால் இனிமேல் வாரிசு உண்டாக்க முடியாது. அஜய், எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. நந்தினி அவளோட வாழ்க்கை முழுசும் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் சாதாரண ஒரு பொண்ணு வாழ்கிற வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒரு வாரிசு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் இதுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும். அஜய், என்னை பொறுத்தவரை எனக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்குது. வாழ்க்கை நிறைவாக இருக்குது. இங்கே நாம் முடிவு பண்ண வேண்டியது நந்தினி பற்றி தான். அவகிட்ட சொன்னால் அவள் புரிஞ்சிக்கவும் மாட்டா, ஒத்துக்கவும் மாட்டாள். இனி நீங்கள் எல்லோரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என்று அமைதியாக உட்கார்ந்தார். அஜய் பேசி முடித்தவுடன் நிசப்தம்.
நந்தினி அம்மா மட்டும் அழுது கொண்டிருந்தார். நந்தினி அப்பா யோசனையில் இருந்தார். பிரியா அம்மா அப்பாவும் இதை பற்றி பேசி அவர்களுக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார். இறுதியாக விஜய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அவர்களிடம் நீட்டி இதில் கையெழுத்து வாங்கி கொடுங்க. நந்தினி அப்பா தெரிந்து கொண்டார். இது டிவோர்ஸ் பேப்பர் தான் என்று அவர் பேசாமல் தலையாட்டினார். விஜய், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். நந்தினி அப்பா, பொண்ணோட வாழ்க்கையே போச்சு, இதுக்கு மேலே என்ன உதவி செய்ய போறீங்க? விஜய், நீங்கள் விரக்தியில பேசுறீங்க, ஆனால் இது உங்கள் பொண்ணுங்காக தானே, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் தலையாட்டினார். அஜய், எனக்கு தெரியும், அவள் இதுக்கு ஒத்துக்க மாட்டா. அவளுக்கு என்னை பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டே இருக்கா. அவளை சமாதானம் பண்ணி பாருங்க. வழிக்கு வரலைன்னா எனக்கு சில யோசனை இருக்கு, அதை வைத்து அவளை வழிக்கு கொண்டு வந்துடலாம். அனைவரும் விடைபெற்று கிளம்பினர். சஞ்சியை ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புகையில் அஜய், தேங்க்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களால் தான் இப்போ மனசு ரொம்ப லேசாக இருக்குது. சஞ்சி, அதெல்லாம் சரி. நீ இனிமேல் சாருவை வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த மாதிரி சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்காமல் எப்பவும் சேர்ந்து இருக்கணும். இதுதான் எனக்கு நீ செய்கிற நன்றி. அஜய், எஸ், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். சஞ்சய், ஓகே, குட். அஜய், சாரி. சஞ்சய், ஏன்? அஜய், என்னோட அவசர முடிவுகளால் உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கு தான் சரியாய் சொல்லணும்னா நான் சாரி. கண்கலங்கி நின்றான். சஞ்சய், எனக்கு புரியுது, இட்ஸ் ஓகே. நானும் உங்களுக்கு நடுவில் கனத்த மௌனம். சரி, டைம் ஆச்சு, வரேன். சில உணர்வுகளை வார்த்தையை விட மௌனம் சொல்லிவிடும். ஸ்ரீ, என்ன இன்னைக்கு போகலையா? சார், இல்லை, நேற்று முழுசாக சஞ்சய் சார் இல்லை. நானே எல்லா கேஸ் பார்த்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதான் இன்னைக்கு ஆஃப் சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு திவ்யாவுக்கு ஸ்கூல் ஹாலிடே சொல்லி இருக்காங்க. அதான் வீட்டிலே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸ்ரீ, கிரேட் ஐடியா. சரி, நாம் எல்லாம் வெளியே போகலாம், சாயந்தரம் ஷாப்பிங். சாரு, ஓகே. திவ்யா எழுந்து வந்தாள். அம்மா, நீங்கள் ரெடி ஆகலையா? சாரு, இல்லை, நான் காலை ஷிஃப்ட்டு போக ஆரம்பித்ததுலேருந்து உன்னை பார்க்கவே இல்லையா? நீ வேற வீக்கெண்ட் உங்கள் அப்பா கூட போயிடுவியா? அதனால் இன்னைக்கு நான் உன்னோட இருக்க போகிறேன். திவ்யா, ஹையா, ஐ எம் ஹாப்பி. போய் சாருவுக்குள் நுழைந்து கொண்டாள். திவ்யா, அம்மா அம்மா. சாரு, என்ன ரொம்ப குலையிற மாதிரி இருக்குது? திவ்யா, அம்மா, நான் அப்பா கிட்ட நந்தினி ஆண்டியை டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டேன். சாரு, திவ்யா, உன்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. திவ்யா, இல்லை, எனக்கு பிடிச்சதை பேச போகிறேன். என்னால் சஞ்சய் அங்கிளை அப்பான்னு கூப்பிட முடியாது. சாரும்மாவுக்கு அஜய் அப்பா தான். ப்ளீஸ், மறுபடி பழைய மாதிரி நான் உங்கள் 2 பேர் கூடவும் இருக்க ஆசைப்படுறேன். சார், திவ்யா, உனக்கு நல்லா தெரியும், உங்கள் அப்பா தான் என்னை டிவோர்ஸ் பண்ணினார். அவருக்கே என்னை பிடிக்கலை. நான் எப்படி மறுபடியும் உங்கள் அப்பா கூட இருக்க முடியும்? திவ்யா, இல்லைம்மா, அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சார், சட்டப். திவ்யா, போதும், போய் குழி, சாப்பிடலாம். திவ்யா, சரி, நான் ஒன்று பேசலை. அம்மா என்கிட்ட கோபப்பட மாட்டாங்க. முகத்தை சோகமாக வைத்து கொண்டாள். சார் கோப முகத்தை மாற்றி மெலிதாக சிரித்தாள். சரி, போ. திவ்யா கொஞ்சம் தூரம் போய்விட்டு, அம்மா, போன் மாரோனா என்ன? எதுக்கு என்னோட உடம்புல நந்தினி ஆண்டியோட போன் மாரோ வச்சிருக்காங்க? இதுவரை இவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீயும் சாருவும் அதிர்ந்தனர். சாரு திவ்யாவுடன் ஓடிப்போய், என்ன சொன்ன சொல்லு குட்டி. திவ்யா, அப்பா நேற்று எனக்கு பாய் சொல்லாமல் போயிட்டாங்க. அதனால் நான் அவர்கிட்ட போனேன். அப்போது நந்தினி ஆண்டி சொன்னாங்க, என்னால் தான் உன்னோட பொண்ணு உயிரோட இருக்கா. என்னோட போன் மாரோ தான் அவள் உடம்புல இருக்குது. அப்புறம் ஏதோ நீ ஒரு பயனாளி, அப்புறம் வரம், ஏதேதோ சொன்னாங்க. குழந்தை கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாள். இது அவளுக்கு தெரியாத விஷயம். எப்படி அவளால் கற்பனையாக பேச முடியாது? சார், அதுக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னார்? திவ்யா, இதை பற்றி இங்கே பேசாதேன்னு சொல்லிட்டு கோவமாக கார் எடுத்துட்டு கிளம்பிட்டார். என்னை கூட பார்க்கலை. சாருவுக்கு ஏதோ புரிந்தது போல இருந்தது. சரி, நீ போய் குழி என்றவள் நேராக விஜய்க்கு கால் செய்தாள். ஸ்ரீ குழப்பத்துடன் அவளுடன் நின்றாள். விஜய், சொல்லுமா, நல்லா இருக்கியா? சாரு கோபத்துடன், நந்தினி தானே அந்த டோனர். விஜய் அதிர்ந்து, எந்த டோனர்? சாரு, திவ்யாவுக்கு டோனர். விஜய், அது எப்படி என்றவன் யோசித்து, இல்லை. சாரு சற்று குரலை உயர்த்தி, இதுக்கு மேலேயும் உங்களால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியும், சொல்லுங்க. விஜய், ஆமாம் சார், அவள் அஜயை மிரட்டி என்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கா. விஜய், உண்மைதான் சார். அவர் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சி இப்படி பண்ணியிருக்கார். அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணி இருக்கீங்க. விஜய், அது அவன் உன்னை ரொம்ப விரும்புகிறான். சாரு, போதும், இதுக்கு மேலே எதுவும் நான் தெரிஞ்சிக்க விரும்பலை. எனக்கு தெரியாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரிய வேணாம் என்று ஃபோன் வைத்தாள்.
சாரு ஸ்ரீயை பார்த்து, உங்கள் அண்ணன் என்ன பண்ணி இருக்காரு பார்த்தியா? இனி உங்கள் அண்ணன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். என்னமோ அவருக்கு தான் திவ்யா மேலே அக்கறையா? என்கிட்ட ஏன் சொல்லலை? உங்கள் அண்ணன் திவ்யா வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் அவளை அக்கறையாக பார்த்துக்கிட்டேன். அப்போ கூட நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஆனால் இவர் என்னை சஞ்சய் கிட்ட கொடுத்துடுவார்.